ஹாய்டா. கான்ட்ராக்ட் மேரேஜ் அதோட நெக்ஸ்ட் பார்ட். ஓகே, இப்போ ஒரு பார்ட்லேருந்து அப்படியே பார்த்துடலாம். நீங்கள் தான் உங்கள் ரூமில் படுத்துட்ருக்கீங்க. உங்கள் பில்லோவை ஹக் பண்ணி கண்ணை இறுக்கமாக அப்படியே மூடிட்டுருக்கீங்க. ஸோ சும்மன் உங்களை டச் பண்ணியிருப்பான் இல்லையா? ஸோ அந்த தாட்லாம் வருது. அவள் மேலே இருக்க மாதிரி நீங்களே இமேஜின் பண்ணிக்கிறீங்க. அவள் உங்கள் 2 ஐஸில் கிஸ் பண்ணியிருப்பான், உங்கள் லிப்ஸில் கிஸ் பண்ணியிருப்பான். கண்ணு மூடி அதை நீங்கள் ஃபீல் பண்ணி அவனுக்கு கோஆப்ரேட் பண்ணுற மாதிரி இமேஜின்லே பண்ணிட்டுருக்கீங்க. உங்களுக்கு தெரியல எப்படி சொல்கிறது, உங்கள் கண்ணு நீங்கள் டைட்டாக மூடிட்டுருக்க அடுத்த செகண்ட் இன்சர்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு அதெல்லாம் ஃபீல் ஆகுது. நீங்கள் உங்கள் ரூமில் படுத்துட்டே மேலே பெட்ஷீட் எடுத்து கவர் பண்ணிவிட்டு இதெல்லாம் ஃபீல் ஆன உடனே நீங்கள் அழுதுட்ருக்கீங்க. தேம்பி அழுதுறீங்க. ஏன் இப்படி வருத்தம் அப்படிங்கிற மாதிரி அழுதுகிட்டே இருக்கீங்க. போதும் நம்ம அதெல்லாம் மறக்கணும், போதும். அப்படி நீங்களே உங்கள் மேலே கவர் பண்ண பெட்ஷீட்டை பிடிச்சிட்டு ஒரு மாதிரி புலம்பிட்டு உங்கள் ரூமில் நீங்கள் படுத்துட்ருக்க. ஜமன் அவன் ரூமில் படுத்துட்ருக்கான் நியூடா. பக்கத்தில் பாப்பா படுத்துட்ருக்கான். ஸோ எழுந்து உட்காரான். அவனோட ட்ரெஸ்ஸு மட்டும் கீழே இருக்க எடுத்து போட்டுகிட்டே போதியில் ட்ரெஸ்ஸு கழட்டி போட்டிருக்கும் போல் அப்படி சொல்லிவிட்டு எதுக்குமே கண்டுக்கல அவன் போட்டுட்ருக்கான். பட் அவனுக்கு ஒன்று மட்டும் ஃபீல் ஆகுது, ஏதோ ஃபிசிக்கல் டச் இருந்த மாதிரி இருக்குது. ரெஸ்ட் ரூமில் குளிச்சிட்ருக்கான், ஃபீல் ஆகுது. யார் கூட இருந்திருக்கோம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நைட்டு இவனோட தாட் வந்திருக்கும், மேபி அதனால் அந்த ஃபீல் இருந்திருக்கும். அப்படி அவனுக்குள்ளேயே அவன் சொல்லிக்கிட்டு அவன் குளிச்சுட்டு ட்ரெஸ்லாம் எடுத்து போட்டுட்டு அவன் வெளில வரான். மூச்சு பையன் ரொம்ப க்யூட்டாக தூங்கிட்டுருக்கான். நீங்கள் இன்னும் பெட்டில் தான் படுத்துட்ருக்கீங்க. உங்களுக்கு வெளியே வர நைட்டு உங்களுக்கும் சிம்மனுக்குள்ளே அது நடந்த உடனே கொஞ்ச நேரம் கூட அவன் ரூம்லேயே நீங்கள் இல்லை. அங்கேருந்து எழுது உங்கள் ட்ரெஸ்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு உங்கள் ரூம்குள்ளே வந்துட்டீங்க. இப்போ வரைக்குமே அவங்கள டச் பண்ணது அது மட்டும்தான் உங்கள் மைண்டுக்குள்ளே ஓடுது. நீங்கள் அதெல்லாம் நினைக்கவே கூடாதுன்னு நினைக்கிறீங்க. நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் கொஞ்சம் இயர்லியாக அப்படி தான் டயர்டாக அப்படி தான் தூங்கியிருப்பீங்க. மார்னிங்கே ஆன்ட்டி வந்தாச்சு வீட்டுக்கு. ஜமன் எழுந்த மூச்சு பையனை தூக்கிட்டு வெளியே வரான். இன்னைக்கு நீங்கள் ஸ்கூலுக்கு போகணும்ல சார், ஸோ சீக்கிரமாக ரெடி ஆகணும், ஓகேவா? அவனும் வீக்கமாக தலையாட்டுறான். ஸோ இந்த டைம் ஆன்ட்டி வராங்க. உள்ளே வந்த உடனே பாப்பாவை தூக்கி வச்சுக்கிட்டு ஆமாம் ஒயின்னு எழுதுக்கல. அவன் மைண்டில் நீங்கள் இல்லவே இல்லை. அதை பற்றி அவன் யோசிச்சிருக்கவே மாட்டான். சைலண்ட்டாக நிற்கிறான். என்னடா அமைதியாக இருக்க, எழுதுக்கலையா இன்னும்? தூங்குறான்னு நினைக்கிறேன். அப்படி அவன் சொல்லிகிட்ருக்கான். ஆன்ட்டி டோர் ஓப்பன் பண்ணிட்டா உள்ளே வராங்க. மூச்சு பையனும் ஆன்ட்டி அவங்க தான் தூக்கி வச்சிட்ருக்காங்க. இப்போது உள்ளே வராங்க. நீங்கள் பீஸ்ஃபுல்லாக படுத்து ரொம்ப டயர்டாக அப்படி தூங்கிட்டுருக்க. இன்னும் இவ்வளோ நேரம் தூங்குறா? என்னாச்சு இவ்வளோ நேரம் தூங்குற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே உங்களை எழுப்புறாங்க. நீங்கள் தான் டயர்டாக தூங்குறீங்க இல்லையா? ஸோ அவங்க எழுப்ப கண்ணை கூட திறக்கல, அப்படியே தான் படுத்துட்ருக்கீங்க. கொஞ்ச நேரம் உங்ககிட்ட தான் பேசிகிட்ருக்கேன், எழுந்துரு அப்படின்னு பெட்ஷீட்டை இழுக்க இது உங்களுக்கு ஃபீல் ஆகிடுச்சு, யாரோ பெட்ஷீட் பிடிக்கிறாங்க அப்படின்னு டக்குன்னு அதை பிடிச்சிக்கிறீங்க. ஆண்டி வாங்க, சாரி அப்படி சொல்லிட்டு பெட்ஷீட்டை ஹோல்ட் பண்ணி நீங்கள் எழுந்து உட்கார ஆன்ட்டிக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சா. தெரிஞ்சிருச்சு உங்கள் உடம்புல ட்ரெஸ் இல்லை அப்படின்னு. பட் பார்க்கல, உங்கள் ஷோல்டர்லாம் எதுவும் இல்லை இல்லையா? உங்கள் ஃப்ரண்ட்டில் மட்டும் நீங்கள் பிடிச்சிட்ருக்கீங்க. அவங்க எடுக்க வரும்போதும் டக்குன்னு பிடிச்சிருப்பீங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன ஹாப்பினஸ். உங்கள் ஷோல்டரில் இருக்க பைக் மார்க்கை பார்த்துட்டா நீ தூங்க வயன், உன்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், ஓகே நீ படுத்துக்கோ. இல்லை மூச்சு பையனை கிண்டர் கார்டாக நினைப்பணும்ல, நானும் மறுத்து தூங்கிட்டேன், கொஞ்சம் டயர்டாக இருந்தது தான். ஐம் சாரி ஆண்டி. அப்படி நீங்கள் எழுதுக்கு வரும்போது தான் உங்களுக்கே ஃபீல் ஆகுது ட்ரெஸ் இல்லை அப்படின்னு. நீங்கள் உங்கள் செஸ்ட்டு வரைக்கும் தானே பிடிச்சிட்ருக்கீங்க, எடுத்த உடனே ஃபீல் ஆகிருக்கும். ஸோ அங்கே பிடிச்சிக்கிட்டீங்க, எதுவுமே பேசல, ஃபுல்லாக கவர் பண்ண மாதிரி பிடிச்சிட்டேன்.
சாரி ஆண்டி, கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் ரெடி ஆகிட்டு வெளில வரேன். அவங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு, எதுவும் பேசல. உங்களை வந்து ஹக் பண்ணிக்கிட்டாங்க. நீங்கள் பெட்டில் அப்படி உட்காந்துட்ருக்கீங்க, மேலே கை கொடுத்து அப்படி ஹக் பண்ணிக்கிட்டு, இதில் சாரி கேட்க என்ன இருக்கு? நான் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன்னு தெரியுமா? அவனால் மாற்றவே முடியாதுன்னு நினச்சேன். பட் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். கண்ணை கிரிப்பாக மூடிட்டீங்க. ஆண்டிக்கு புரிஞ்சிருச்சு போல அப்படிங்கிற மாதிரி. அவங்க ஒன்றும் பிரச்சனையே இல்லை, நான் மூச்சு பையனை பார்த்துக்கிறேன், நீ பொறுமையாக ரெடி ஆகிட்டு வெளில வா. அப்படி நீங்கள் அவங்கள்ட்ட சொல்லிவிட்டு பட்டு பாப்பாவை பார்க்குறீங்க. அவன் மம்மி குட் மார்னிங் அப்படி சொல்கிறான். சிரிச்சுட்டே குட் மார்னிங் சொல்கிறீங்க. சரி ஓகே ரெடி ஆகிட்டு வா, நாங்கள் வெளில இருக்கோம் அப்படி சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படி சொல்லிவிட்டு அவங்க போன உடனே பெட்ஷீட் எடுத்து கீழே போட்டுறீங்க. இப்படி தானே நம்மளுக்கு அன்றைக்குமே இருந்துட்டா, அவன் கூட இருந்துட்டு வந்ததுக்கப்புறமும் இப்படி தானே இருந்துட்டா அப்படி சொல்லிவிட்டு பாடி ஃபுல்லாக டச் பண்ணுறீங்க. அலெக்ஸ், உன்னை நல்லா லவ் பண்ணியும் உன் கூட இதெல்லாம் ட்ரை பண்ணும்போது என்னன்னு தெரியல, எனக்கு அது ஹாப்பியாகவே இல்லை. ஸோ இப்போ நான் அதில் அருவருப்பா. ஏன்டா இது நடந்தது? நம்மளோட ஃபர்ஸ்ட் டைம் உங்ககிட்ட கொடுத்துட்டோமே. இப்படி நிறைய எனக்கு ஃபீல் ஆகிருக்கு எவ்ரி டைம். பட் இப்போ இது எனக்கு நடந்திருக்கு. சமன் கூட அவர் எப்படிப்பட்டவர் தெரியாதா? யார் என்ன ஜஸ்ட்டு கான்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம். எப்போ வேணாலும் பிரிஞ்சு போகலாம். எப்போ என்கிட்ட பேசினாலும் கடுன்னு பேசுவான். மூச்சு கொடுத்து கூட பேச மாட்டான். இது எல்லாத்துக்கும் மேலே இன்னொருத்தவங்களோட புருஷன் அவங்க லவ்வோட அவங்க கூட இருக்கதா நினச்சி நம்ம கூட இருந்திருக்காங்க. ஏன் தெரியல, இது எனக்கு ஏன் பிடிச்சிருக்கு. அக்கன் ஏன் என் மண்டுக்குள்ளே வந்துட்டே இருக்கு. ஏன் ஒரு ஆள் பாசை என்ன நினச்சி என் கூட இருந்திருக்கக்கூடாதுன்னு தோணுதா? ஏன் இப்படி எனக்கு தோணுது? அவங்க ஒய்ஃப் இடத்துல நான் இருக்கக்கூடாதா? அவங்க ஒய்ஃபா நான் இருக்கக்கூடாதா? அவரோட அந்த பியூர் லைஃப் எனக்கு அந்த லவ் கிடைக்கக்கூடாதா? ஏன்னா அந்த மாதிரி ஒரு பர்சனை லவ் பண்ணியிருக்கக்கூடாது. ஏன்னா ஜிம்மனை முழுசாக என் புருஷனை எடுத்துக்கக்கூடாது. முன்னாடியே நம்ம அவரை பார்த்துருக்கக்கூடாது. இப்படிலாம் திங்க் பண்ணிவிட்டு தேம்பி பாத்ரூம்லன்னு அழுதுட்ருக்கீங்க. ஜிம்மன் எப்படி கொஞ்சம் டயர்டா அப்படி ஃபீல் பண்ணுறான். நல்லா வலிக்குது. சோஃபாவில் வந்து உட்காந்துட்டே எப்பவும் போல் அவன் ஃபைல்ஸ்லாம் பார்த்துட்ருக்க. அவங்க அம்மா செம்ம கவனிப்பாக இருக்குது. அவனுக்கு காஃபி கொண்டு வராங்க, குடிக்கிறான். என்ன குக் பண்ணிட்டோன்னு கேட்டு குக் பண்ணுறாங்க. தெரியல அவனுக்கு. அவங்க அம்மா கடுன்னு பேசுவாங்க. எப்போ பேசினாலே கல்யாணம் பண்ணிக்கிட்டா அது இது ஏதாவது நொட்டுன்னு ஆரம்பிப்பாங்க. அதெல்லாம் எதுவுமே கிடையாதா? ஓகே நம்மளுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுனால இவங்க சைலண்ட்டாக இருக்காங்களா? அப்படி இருந்தாலுமே இவ்வளோ நாள் இவங்க இதெல்லாம் கேட்கவே இல்லையே, என்னாச்சு அம்மாவுக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். அவங்க பாப்பா கிட்ட பேசிக்கிட்டே அவனை தூக்கி கவுண்டரில் உட்கார வச்சுட்டு எல்லாத்தையும் குக் பண்ணுறாங்க. மார்னிங்கே சிக்கன் வச்சு செஞ்சிட்ருக்காங்க. ஜிம்மனுக்கு பிடிக்கும் அப்படின்னு. சரி ஓகே அம்மா நல்ல மூடில் இருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அவனும் எதுவும் கண்டுக்கல. இந்த டைம் ஜிம்மன் வீட்டுக்கு ஃபைல்ஸ்லாம் தூக்கிக்கிட்டு பியே வரான். அவன் மைண்டுக்குள்ளே தான் அன்றைக்கி நைட்டு இந்த வீடியோவில் உங்களை மாதிரி ஒரு பொண்ணை பார்த்துருப்பான். அன்றைக்கி ஆஃபீஸில் நீங்கள் ஒய்ஃப்னு திரும்பி வந்திருக்கோம். ஸோ அவள் என்ன நினச்சி உள்ளே வந்தான்னு தெரியல. பட் உள்ளே வரும் போதே இல்லை அவங்க மட்டும் ஒய்ஃபாக இருக்கவே கூடாதோ, இல்லைன்னா கேட்டால் கூடமா நான் தான் மாட்டிப்பேன் சார்கிட்ட போய் சொன்னதுக்கு. இதை மட்டும் தெரிஞ்சதுன்னு ஏன் இல்லை சாரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஒய்ஃப் அதெல்லாம் பிடிக்கல. யூனா மேம் அவங்கள மட்டும் தான் அவருக்கு பிடிச்சிருக்கு. மேபி யாராவது ரிலேஷனாக கூட இருந்திருக்கலாம், பாப்பாவை பார்க்க வந்திருக்கலாம். பட் ப்ரீவியஸ் டேஸில் நம்ம அவர் நோட் பண்ணிட்டு தான் இருக்கோம். இல்லை இவன் இப்படி திங்க் பண்ணி ஹாலிலேயே இல்லை அவங்க ஒய்ஃபாக இருக்கக்கூடாது,
ரிலேஷனாக இருக்கணும் அப்படி நிறைய திங்க் பண்ணிட்டு அங்கேயும் நின்றுட்டுருக்கான். ஜெமன் லைட்டாக திரும்பி பார்த்தா அவன் நின்றுட்டு என்னென்னமோ திங்க் பண்ணிட்டு திரும்பி அப்படி பார்த்துட்ருக்க. டேய் உன்னை நான் எப்போ வர சொன்னா, எப்போ வந்திருக்க நீ? ஒரு வாய்ஸை திரும்பி பார்த்தா ஜெமன் இங்கே உட்காந்துட்ருக்கான். சாரி சார், கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்படி சொல்லிட்டு ஃபைல்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து ஜெமன் முன்னாடி வச்சேன். சாரி சார். எனக்கு எத்தனை மணிக்கு மீட்டிங் அப்படி சொல்லிட்டு அவன் நிறைய கேட்ட அவனை பார்க்குறான். அவனும் சொல்லிட்டேன் இப்போ மீட்டிங்க, இந்த டைமில் நம்ம வெளில போகணும் அப்படி நிறைய அவன் ஷெடியூல் சொல்லிகிட்ருக்க. இந்த டைம் டூர் ஓப்பன் பண்ணிட்டு ஹேர் வாஷ்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ஹேரில் டவல் வச்சு டைட் பண்ணிவிட்டு உங்கள் ரூம்லேருந்து வெளில வரீங்க. ஷாக் ஆகிட்டான். அப்போது மோச்சி பாப்பாவை பார்க்க வந்த ரிலேஷன் மெய்டு அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. இவங்க சாரோட ஒய்ஃபா? அப்படி முழிச்சிட்டே அவனை பார்க்க. ஜெமன் அங்கே என்ன பார்த்துட்ருக்க, நான் கேட்கறதுக்கு இன்னும் நீ பதில் சொல்லவே இல்லை அப்படி முறைக்கும் போதும் சாரி சார் அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். நீங்கள் மூச்சு பையனை தேடிட்டு ஜெமன் ரூமில் போகும்போது ஆன்ட்டி வேன் பாப்பா அங்கல்ல துர்கம்பர் அப்படியே சொல்ல மம்மி ஒரு சவுண்டு சிரிச்சிட்டே மூச்சு பையனை வந்து தூக்கிக்கிறீங்க. குட் மார்னிங். குட் மார்னிங்மா ஹக் பண்ணிக்கிறான். ஆண்டி விடுங்க நான் குக் பண்ணுறேன். குக் பண்ணுறியா? வேண்டாம் வேண்டாம், இந்தா காஃபி பிடி. காஃபி இல்லை ஆண்டி எனக்கு வேண்டாம், நீங்கள் தள்ளுங்க நான் குக் பண்ணுறேன். ஐயோ வேன் உனக்கு கொடுக்கல, ஜெமன் இருக்கான் பார் அவன்கிட்ட திரும்ப கொடு. அப்படி சொன்ன உடனே உங்கள் ஃபேஸ் சேஞ்ச் ஆகிடுச்சா? பிகாஸ் இதுக்கப்புறம் நீங்கள் ஜெமனை ஃபேஸ் பண்ணக்கூடாதா அப்படி தோணுதா? அவனை பார்க்கக்கூடாதா அப்படி இருக்கு? ஆண்டி நானா? நீ இல்லாமல் வேறு யார்? போ. இல்லை ஆண்டி அது சரி வராது, நீங்கள் கொடுத்துருவாங்க நான் குக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட அந்த ஸ்பூனை வாங்க போகும்போதா சொல்லிடுறல போ. பையனை கூட பாப்பாவை வாங்கிக்கிறாங்க. கப்பை வச்சுட்டு திரும்பி பார்த்தா ஜெமன் ஷர்ட்லெஸ்ஸாக சோஃபாவில் வந்து உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். இது கொண்டு போய் கொடுத்தோம்னா நம்மக்கிட்ட கோவப்பட போகிறாரா? அப்படி இல்லைண்ணா ஏன்டி இப்படிலாம் பண்ணான்னு எல்லோரும் முன்னாடி சொல்லிட்டு போகிறாரா? எனக்கு தெரியலையே, ஒரு போதையாக இருக்காரு. எனக்கு தெரிஞ்சது பட் தெரியல, ஏன்னு தெரியல. அவரை ஸ்டாப் பண்ணவே இல்லை. தெரிஞ்சது அவர் நிலைமையே இல்லை, குடிச்சிருக்காருன்னு. அப்படியே உங்கள் மைண்டுக்குள்ளே நிறைய ஓடுதா? நீங்கள் அந்த கப்பை வச்சுட்டு ஜிம்மனை பார்த்துட்டு அப்படியே நின்றுட்டுருக்க. வேன் சீக்கிரம் போ, ஆறி போக போகுது. ஓகே ஆண்டி. நீங்கள் காஃபி எடுத்துகிட்டு ஜிம்மன்கிட்ட போகிறீங்க. வியே உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கான். அந்த பொண்ணு தான், அதே பொண்ணு தான். இங்கே எப்படி சாருக்கு ஒய்ஃபா? சாருக்கு எல்லாம் தெரிஞ்சுதான் இந்த பொண்ணு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரா? அப்படி தெரிஞ்சிருந்தா நம்மக்கிட்டேயே அந்த பொண்ணு தேட சொல்லியிருப்பாரு. ஐயோ மொண்டை குடைச்சலாம் இருக்கே. ஒருவேளை இந்த பொண்ணு சாரு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் சார்கிட்டயே வந்திருக்காளா? ஐயோ இருடா குடமாக வந்து மாட்டிக்கிட்டோம். எல்லாம் உண்மையாக அவர்கிட்ட சொல்லி தொலைச்சிருக்கலாம். இப்போ என்ன பண்ணுறது தெரியலையே அப்படிங்கிற மாதிரி அவன் குள்ளப்புத்தில் உங்களை பார்த்துட்டே இருக்கான். உங்கள் மைண்டுக்குள்ளே ஓடுறது எங்கே ஜெமன், ஏன் என்கிட்ட அன்கான்ஷியஸ் இருக்கும்போது நீயா மூவ் பண்ணியா அப்படி கேட்டால் போச்சு உங்களுக்கு. அது உங்களால் கேட்க முடியாது. ஜெமனை எப்படி புரிய வைக்க போகிறோம்? சரி ஓகே அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் எது பேசினாலும் ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி அந்த காஃபி கப்போட ஜெமன் முன்னாடி வந்து நிற்கிறீங்க. எப்பவும் போல் உங்களை கண்டுக்குவேலா ஜெமன்? அவன் நம்ம உங்களை பார்க்குறான். அவ்வளோ அழகாக இருக்கீங்க. சரியில்ல இப்போ தான் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு இன்றைக்கி அவனுக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரிகிற மாதிரி இருக்கு. காஃபி இல்லை நான் ஆல்ரெடி குடிச்சிட்டேன் அப்படி சொல்லிவிட்டு உங்கள் லிப்ஸை பார்க்குறான். அதில் அவன் கடிச்சு வச்சது லைட்டாக அது மேலே நீங்கள் லிப்பாம் போட்டு ஏதோ கவர் பண்ணியிருப்பீங்க. ஆனாலுமே அவன் கண்ணுக்கு தெரியுதோ அவன் கொஞ்சம் ஃபோர்ஸாக கிஸ் பண்ணியிருக்கும் போதோ வலிக்குதா அப்படிங்கிற ஒரு சவுண்டு அவன் அந்த பூதிலையும் பார்த்துருப்பான்.
அங்கேருந்து ப்ளீட் ஆகுறத பார்த்த உடனே சடனா என்னது தான் நம்மள ஆ நம்ம இவக்கிட்ட போகணுமா, கிஸ் பண்ண மாதிரி இருக்கே. அப்படி அவன் திங்க் பண்ணிட்டு இருக்க ஜமன் காஃபி இல்லை கொண்டு போ, நான் ஆல்ரெடி குடிச்சிட்டேன் அப்படி சொல்கிறான். நீங்கள் எதுவுமே பேசலை, ஈவன் அவனை பார்க்க கூட இல்லை. உங்களுக்கு எதுவும் தெரியல, என்ன இவன் கத்துவான்னு நினச்சோம், ஏன் இவன் கத்தலை? ஒரு வேளை நம்ம கூட இது ட்ரை பண்ணது அவனுக்கு ஓகே தானா? அப்படி தான் அவன் ஃபீல் பண்ணுறானா? இல்லையே, ஜமன் அந்த மாதிரி கேரக்டர் கிடையாதே. அப்படி திங்க் பண்ணும்போது தான் ஒரு வேளை அவனுக்கு மறந்து போயிருக்குமா குடிச்சதுனால. இப்படி திங்க் பண்ணிட்டு நீங்கள் அவனை விட்டு நடந்து வந்துட்டே இருக்க, இங்கே பிஏ காஃபி கொண்டு வந்து கொடுக்குறா. ஒரு வேளை மெய்டாக இருப்பாளா? அப்படி அவன் திங்க் பண்ணிட்டு இருக்க, ஆன்ட்டி உள்ளே இருந்துட்டே, ஜமன் காஃபி வாங்கி குடி, ஒய்ஃபு தானே, உனக்கு ஆசை கொண்டு வந்திருக்காடா, குடிடா அப்படி சொல்கிறாங்க. அவ்வளோதான், எங்கள் பிஏக்கு ஒரு ஹோப் இருந்திருக்கும். மேபி இவங்க எப்படி சொல்கிறதா, ஒர்க் பண்ண வந்திருந்தா, மூச்சு பையனை பார்க்க வந்திருந்தா, அப்படிலாம் நிறைய திங்க் பண்ணியிருப்பான். ஒய்ஃபா, அப்போது சார் சொன்னது கரெக்டா அப்படிங்கிற மாதிரி தான் அவன் பார்த்துட்ருக்கான். நீங்கள் அப்படியே நின்றுட்டீங்க, இப்போ கொண்டு போய் கொடுக்கலாமா இல்லை வேண்டாமா அப்படி தான் இருக்கு. வைன் இன்னும் பார்க்குற, கொண்டு போ. அகெயின் ஜிம்மன் கிட்ட கொண்டு வர, ஜிம்மனும் உங்களை பார்க்கல, நீங்களும் அவனை பார்க்கல. கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்குது ரெண்டு பேருக்குமே. அவன்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் ரூமுக்கு ஓடிடுறீங்க. ஆன்ட்டி ஷையாக ஃபீல் பண்ணுறான் போல அப்படி சொல்லிட்டு எதுவும் கண்டுக்கல. இப்படியே டைம் போகுது. ஜிம்மன் ரூமில் குளிச்சு ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகிட்டுருக்க, இந்த பக்கம் ரூமில் நீங்கள் மூச்சு பையனை குளிக்க வச்சு அவனை ரெடி பண்ணுறீங்க. மாமி நான் ஸ்கூலுக்கு போகிறேன்ல. ஆமாம். பட்டுக்குட்டி நல்லா படிக்கணும். வேகமாக தலையாச்சான். அப்புறம் சண்டை போட்டுக்கிட்டாதா? நான் சண்டைலாம் போடவே மாட்டேம்மா. சரி ஓகே. ஃபுட்லாம் நிறைய சாப்பிட்ணும், எதுவுமே வேஸ்ட் பண்ணவே கூடாதா? கண்டிப்பாக நான் வேஸ்ட் பண்ணவே மாட்டேன். நீங்கள் அப்படி சொல்லிட்டுருக்கீங்க. அவனும் சரிம்மா, உங்களுக்குள்ளே அந்த பாட் ரொம்ப க்யூட்டாக அப்படி போகுது. ஓகே இல்லைம்மா. அப்படியே சொல்லிவிட்டு அவனை தூக்கிக்கிறீங்க. நெக்ஸ்ட்டு இப்போது மூச்சு பையனை தூக்கிக்கிட்டு நீங்கள் ரூமுக்குள்ளேருந்து வெளில வர, சேம் டைம் ஜிம்மனும் வெளில வரான். நீங்கள் ஜிம்மனை பார்க்க, ஜிம்மன் உங்களை பார்க்குறான். நீங்கள் பார்த்த உடனே குனிஞ்சிட்டீங்க. என்ன பண்ணுறது தெரியல, ரெண்டு பேருக்குமே ஒரு மாதிரி தான் இருக்குது. ரெண்டு பேருமே பார்த்துக்கவே மாட்டேன்றீங்க. ஃபஸ்ட்டு அவன் உங்ககிட்ட வந்தா, பையனை கூட்டிகிட்டு போயிட்டு நானே ஸ்கூலில் விட்டுறேன் கொடு. எதுவும் பேசல, தலையாட்டிட்டா அப்பா கிட்ட போங்க. அப்படி நீங்கள் மூச்ச பையனை கொடுக்க அவங்க கழுத்தையே பிடிச்சிக்கிட்டான். போக மாட்டேன்றான் ஜம்மன்கிட்ட. என்ன பண்ணுறீங்க பட்டுப்பில்ல, அப்பா கிட்ட போங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல, நான் உங்கள் கூட தானே வருவேன் டெய்லி, இன்னைக்கு என்ன அப்பா கூட, இன்னைக்கு ஒரு நாள் அப்பா கூட போங்க. முடியாதம்மா அப்படிங்கிறான். ஜிம்னை உங்களால் பார்க்கவே முடியல, குனிஞ்சிட்டேன். நான் வேணாலும் இன்னைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு நானே விடுறேன், நாளைக்கு நீங்கள் கூட்டிகிட்டு போகிறீங்களா ஜம்மன் அப்படி நீங்கள் சொல்ல, மூச்சு எனக்கு ஹாப்பியாக இருக்கேன். உங்கள் கூட தான் வருவேன், அப்பா கூடலாம் நான் போக மாட்டேன். ஏன்னா அப்போ ரொம்ப போர் அடிக்கிறாருமா, எப்போவுமே ஃபோன் பேசிட்டு எதுவுமே என்கிட்ட பேசவே மாட்டாரு. அப்படிலாம் என்னை கூட்டிகிட்டு போவார், எனக்கு அது பிடிக்கல, நான் உங்கள் கூட தான் வருவேன் அப்படி நீங்கள் சொல்ல, ஜம்மன் லைட்டாக சிரிச்சிட்டு சரி ஓகே கூட்டிகிட்டு போ அப்படி சொல்லிட்டு உங்களை பார்க்குறா. கேர்ஃபுல்லாக கூப்பிட்டு போ. நீங்கள் ரெண்டு பேரும் இப்படி பேசிட்டு இருக்க, ஆண்டி என்னடா அவள் எப்படி கூட்டிகிட்டு போவா, நீ கூட்டிகிட்டு போ. மூச்சு பையன் நோ அப்படின்னு தலையாட்ட, இல்லை உனக்கு அம்மாவும் அப்பாவும் ரெண்டு பேரும் கூட்டிகிட்டு போவாங்க, உனக்கு ஓகேவா அப்படி கேட்டால் அவன் பிரைட்டாக சிரிக்கிறான். அப்பா ட்ரை பண்ணிட்டோம், அம்மா உட்காந்துட்டு இருந்தாங்கன்னா அம்மா என் கூடயே பேசிட்டே வருவாங்க அப்படி சொல்லிட்டேன். ஐய உங்கள் மேலேருந்து கீழே இறங்க, ஒரு நிமிஷம் பொறுமையா நீங்கள் சொல்ல வரீங்க. அவன் கீழே இறங்காமல் ஜிம்மன் மேலே ஜம்ப் ஆகுறான். ஆல்ரெடி ரெண்டு பேரும் க்ளோஸாக இருக்க, மூச்சு பையன் உங்களை இழுத்துட்டே அவன்கிட்ட போக
2 பேரும் அவ்வளோ க்ளோஸாக இருந்துட்டீங்க. ஆ, ஜெமன் அவர் 2 கையிலையும் உங்கள் 2 பேரையும் பிடிச்சிட்டான். ஏன் இப்படி பண்ணுறீங்க? கீழே விழுந்த இன்னும் மூச்சு. அப்படி ஜெமன் பேசிட்டு இருக்க உங்களுக்கு இங்கே நர்வஸ் ஆகிட்டுருக்கு. கண்ணை டைட்டாக மூடிட்டீங்க. பிகாஸ் அவனோட கையை உங்கள் ஹிப்பில் இருக்கு. நேற்று நைட்டு தான் அவன் டச்சை அப்படி ஃபீல் பண்ணியிருப்பீங்க. எதுவுமே பேச முடியல, சைலண்ட் ஆகிட்டீங்க. ஜெமன் ஒரு கையில் மூச்சை பையனை பிடிச்சிட்டே அவங்ககிட்ட பேசிட்டே இருக்கும்போது இன்னொரு கை எங்கே இருக்குன்னு எனக்கு ஃபீல் ஆகிடுச்சா. டக்குன்னு கை எடுத்துட்டான். சாரி, போய் காரில் இருங்க வரேன் அப்படி சொல்ல கொஞ்ச நேரம் கூட நீங்கள் அங்கே நிற்கல, காருக்கு ஓடிட்டீங்க. உங்கள் பின்னாடியே மூச்சு பையன் வந்துட்டான். ஆன்ட்டிக்கெலாம் பாய் சொல்லிவிட்டு நீங்கள் அங்கேருந்து போகிறீங்க. மூச்சு பையன் வந்து கார் எடுக்கிறான். நீங்கள் 2 பேரும் போய் பின்னாடி உட்காந்துக்குச்சு. திரும்ப நான் பார்க்கவே இல்லை. நெக்ஸ்ட்டு ஸ்கூலில் தான் இறக்கி விட்டுட்டு அவன் போயிட்டான். நீங்கள் சிம்மனை கூட்டிகிட்டு போயிட்டு அவன் ஸ்கூலில் விட்டுட்டேன். பாய் சொல்லிட்டு அந்த ஸ்கூல்லேருந்து வெளில வரீங்க. உங்களுக்கு ஒரு ஃபோன் கால். திவ்வி என்ன மார்னிங்கே கால் பண்ணியிருக்கா. சரி ஓகே, நைட்டு நடந்ததை அவகிட்ட சொல்லாமா வேண்டாமா? அவள் ஏதாவது நம்மளை தப்பாக நினச்சா? இப்படி உங்கள் மைண்டுக்குள்ளே நிறைய ஓடுது. அதை திங்க் பண்ணிகிட்டே அந்த காலை பார்க்குறீங்க. ஒரு ரிங் வந்தாய் அப்படியே கட் ஆகுது. கட் ஆகிடுச்சா? ஓகே அகெயின் நம்ம அவளுக்கு புள்ளம்மா அப்படியே சொல்லிவிட்டு லாக் எடுத்து அவளுக்கு கால் பண்ணான்னு போக்க அகெயின் உங்களுக்கு கால் பண்ணுறான். ஓகே, எல்லாமே நம்ம அவகிட்ட தானே சொல்லுவான். ஸோ இதையும் சொல்ல வேண்டியது தான். அப்படி சொல்லிட்டே நீங்கள் ஃபோன் அட்டன் பண்ணி காதில் வச்ச திவ்வி உங்ககிட்ட ஒன்று பேசணும் சொன்னா நீ என்னை தப்பாக நினைக்க மாட்டல. அப்படி நீங்கள் பேச அவள் ஆப்போசிட்டில் இருங்க. அக்கா 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 எங்கக்கா இருக்க அக்கா? ஏய் என்னடி அதான், எதுக்கு இப்படி பார்த்துட்டப்பா பேசுகிற? இல்லைக்கா, நான் அலெக்ஸ் வீட்டில் அவனோட ரெஸ்ட் ரூமில் இருக்கேன். ப்ளீஸ் என்னை வந்து கூட்டிகிட்டு போக்கா, எனக்கு பயமாக இருக்கு. ஐயோ அலெக்ஸ் ரெஸ்ட் ரூம் டோரை உடைச்சிட்ருக்கான் அக்கா, எனக்கு பயமாக இருக்குக்கா, கொஞ்சம் சீக்கிரமாக வா. அலூரா? ஏய் நீ எப்படி அங்கே போன? அக்கா என்னக்கா கேட்குறேன் இந்த டைமில்? சரி சரி சரி, கொஞ்ச நேரத்தில் நான் அங்கே இருப்பேன். எப்படியாவது சேஃபாக இரு. கொஞ்சம் சீக்கிரமா வா, கது சத்தம் கேட்குதா? முடிக்கிறேங்க்கா. பயப்படாதா, நாங்கள் தான் வந்துட்டுருக்கேன். அப்படி நீங்கள் 2 பேரும் பேசிக்கிறீங்க. கேப் வருது, கேப்பை பிடிச்சிட்டு வருன்னு சொல்கிறீங்க. ஃபாஸ்ட்டாக போங்க சார். அப்படி நீங்கள் டிரைவர்கிட்ட சொல்லிவிட்டு வந்துட்டேன் காரில் ஏறி வந்துட்டேன். ஃபோனை கட் பண்ணுத சரியா? நான் வந்துடுவேன். கொஞ்சம் தான் தாள் உடஞ்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் தான் கதவே உடைச்சிருவான் போல. கொஞ்சம் சீக்கிரமாக வரியா? வந்துட்டேன் அவ்வளோதான் வந்துட்டேன். திவி வந்துட்டேன். அப்படி நீங்கள் 2 பேரும் பேசிகிட்ருக்கீங்க. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்ட் நான் ஜூம் போட்டுறேன். பாய்.